ஒரு அளவுக்கு பணம் சேர்க்குறோம், வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இருந்ததுக்கான ஒரு தடயம். நம்ம செய்கிற ஒரு பிஸ்னஸ் நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், நம்ம சமுதாயத்திற்கும் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு நல்ல இதாக செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய அடுத்த திட்டம் என்னென்னா 1,00,000 தொழில் முனைவோர்களை உருவாக்கணும், நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சபதமாக எடுத்திருக்கேன். இது நாள் வரையிலும் அதுக்காக விவசாய கல்லூரியிலேருந்து நிறைய பெண்களுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போய் எங்கள் ஃபார்மில் காட்டுறது, நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாமே அவங்களுக்கு காட்டுறோம். சொல்லித்தர்றதுனால நம்ம வீணாயிட மாட்டோம். இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னு, அந்த விளக்கை வச்சு ஒரு 1000 விளக்கு ஏற்றுறோம். முதல்ல ஏற்றின விளக்கோட ஒளி குறைஞ்சிருமா? குறையவே குறையாது. அது 1000 ஒளியாக அது ஆகும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதை தாராளமாக ஒருத்தருக்கு சொல்லித்தரலாம். சொல்லி தந்துட்டு அவங்க பெரிய ஆளாட அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம அது மேலே மேலே நம்மளை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இது அடுத்தது என்ன கொண்டுட்டு போகணும், எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல திட்டமிட்டு அதுக்காக செயல்படணும்.